ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த நாடாளு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 850ஆக உயர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான மசோதா இன்னும் அடுத்த 2 நாளில் தாக்கலாக இருக்கிறது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு இது எல்லாமே சேர்ந்து டீலிமிட்டேஷன் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவல் இன்றைக்கி வந்திருக்குது. இதில் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், மத்திய அரசை எச்சரிக்கிறோம், 50களில் 60களில் பார்த்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும்னு கடுமையாக முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லி வந்த அந்த நரேட்டிவ்ல இந்த ஒரு விவகாரம் கூடுதலாக சேர்ந்திருக்கிறதா, இந்த தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது மாறப்போகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். அதை தாண்டி திருப்பூரில் இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறார், பல வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். நாளை மறுநாள் அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறார். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். அதே போல் அதிமுகவின் சார்பில் சிவசங்கரி அவர்களும், தாவேக்காவினுடைய ஆதரவாக இந்துமதி அவர்கள் இணைகின்றார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதயத்துல்லா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் அடுத்த பல விருந்தினர்களும் கூட நம்மோடு இணைவார்கள். நான் நேரடியாக நிகழ்ச்சியை திரு கரு நாகராஜன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன், தொகுதிகளுடைய மறுவரையறை, இது எல்லாம் செய்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் செய்வீங்களா? ஏற்கனவே என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற கோஷம் இங்கே முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இதை செய்வதுங்கிறது உங்களுக்கு கூடுதல் பின்னடைவை கொடுக்காதா? டீலிமிட்டேஷன்ங்கிறது ஏறத்தாழ நம்ம ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் இதை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் இப்ப உடனே நாளைக்கே அமல்படுத்த போறது இல்ல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% ஒதுக்கப்பட வேண்டிய நிலையில டீலிமிட்டேஷன் பண்றாங்க. இடையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்கி அந்த பணிகள் வேற விறுவிறுப்பாக நடக்க இருக்கிறது. இது 2029க்கு மேலதான் அநேகமாக இந்த டீலிமிட்டேஷன் நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும். இதை டீலிமிட்டேஷன் பண்ணாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியுங்கிறதும் ரெண்டு இணைப்பான ஒரு விஷயமா இருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது ஏறத்தாழ 27 ஆண்டு காலமாக டீலிமிட்டேஷன் கொடுக்கறதுலயும் பிரச்சனை இல்ல, டீலிமிட்டேஷன் பண்றதுலயும் பிரச்சனை இல்ல, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுலயும் பிரச்சனை இல்ல. அது நீங்க அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் கூட அமல்படுத்திக்கோங்க, அதுலயும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, இதனால தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையுமா, எண்ணிக்கை குறையுமா அப்படிங்கறதா. குறையாம நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க 850ன்னு, 850 உயர்த்தப்படுகிற பொழுது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 39 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலங்கள்லயும் அவங்களுடைய எங்க டீலிமிட்டேஷன் என்ன, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமமான பிரதிநிதித்துவம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதிகளும் அங்கே அமையப்பட வேண்டும் என்பதான அடிப்படை நோக்கம். மக்கள் தொகைக்கு ஏற்பங்கிறதுலதான் பிரச்சனை வருது சார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சரி, கேரளா மாதிரி மாநிலங்கள்ல நம்ம மக்கள் தொகையை கடுமையா கட்டுப்படுத்தி இருக்கோம். வேற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் அதை செய்யல. அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட்டாவும் நமக்கு அது பின்னடைவாகவும் ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. இல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் சமமான வாக்காளர்கள், அது ஒண்ணு நம்ம டீலிமிட்டேஷன்ல நிச்சயமாக நம்ம கடைபிடிக்க போறோம். மக்கள் தொகைக்கு ஏற்பங்கிறது மக்கள் தொகை குறைவது கூடுவது அது வெறும் ஒரு நம்ம திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, அந்தந்த மாநில மக்களுடைய கலாச்சாரத்தின் பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள் மாற்றம், குடும்பத்தில மாற்றம், கூட்டு குடும்ப மாற்றம், எத்தனையோ விதமான வகையிலையும் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதை ஒரு திட்டமா பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமான வாய்ப்பு சமமாக போய் சேர வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் 39 பார்லிமெண்ட் தொகுதி தமிழ்நாட்டில் நீங்க மக்கள் தொகையை குறைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு 25 தான் வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க ரொம்ப வேதனைப்படலாம், வருத்தப்படலாம். நிச்சயம் பாஜகவும் சேர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கும், அப்படி குறைக்காதீர்கள் என்று சொல்லி. 39 தொகுதி என்பது 59 தொகுதியாக உயர்கிறது என்பதையும் நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் மறந்துடுறோம், மக்களுக்கு அதை சொல்ல மாட்டேங்கிறோம். டீலிமிட்டேஷன்ல நீங்க முதலமைச்சர் ரொம்ப பதட்டமா சொல்லி இருக்கிறாங்க, போராட்டம் அது இதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் நாடாளுமன்றத்தில் பேச போறோம், இன்னும் 2 தினங்கள்ல அதை பத்தி பேச போறாங்க. அதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இது எத்தனையோ நடைமுறைகள்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இவங்க பேசி பாராளுமன்றத்தில் அதை பத்தி விவாதித்து ஒரு முடிவெடுப்பதற்கு பல நீண்ட காலம் இருக்கிறது. பல நடைமுறைகள் வரும் பொழுது அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும்,
இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுமே வரும்போதெல்லாம் அதை எதிர்ப்போம், போராடுவோம் என்று சொன்னால் எப்படி இந்த நாடு முன்னேறும்? இன்றைக்கு நாடு இந்த அளவிற்கு முன்னேறி இருப்பதற்கு காரணமே பல வெளிப்படைத்தன்மையான மாற்றங்கள் தானே. அந்த மாற்றங்கள் அடிப்படையில் மக்களுக்கு சமமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா நான் பார்க்கிறேன். கேட்போம். நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது இல்ல, என்ன இப்போ பார்லிமெண்ட்ல வரப்போகுது, உடனே எதுவும் செய்ய போறது இல்ல, ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு? இன்ஃபேக்ட் தமிழ்நாடுக்கு எண்ணிக்கை கூட தான் போகுதுங்கிறார். கூட தான் போகுதுன்னு அப்படியே தேனை தடவி, சர்க்கரை தடவி, மிட்டாயை தடவி ஐயா பேசுறத பார்த்தா ஐயோ புலகாங்கிதமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா கொண்டாடலாம் இந்த நாளை. ஏன்னா இன்னைக்கு சித்திரை திருநாள் வேற இல்லை, அதுக்கு ஒருத்தர் நல்ல தகவல் சொல்ற மாதிரி விஷத்தை கொடுக்குறாருங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 தான் ஆகும். ஆனா அந்த பீமாரு ஸ்டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், பிரிக்கப்படாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் 850 வரைக்கும் ஏற போகுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 850 அந்த மொத்தமே 850 தான் மேடம். அதான் 850 முழுசா அங்க கொண்டு வர போறாங்க. அவ்வளோ மக்கள் தொகை அங்க இருக்கு மேடம். 888 மொத்த இந்தியாவுக்குமே 880 தான் மேடம். தெரியும். 35 இது யூனியன் பிரதேசத்துக்கு மேடம். தெரியும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இங்க நீங்க இப்படி கிள்ளி கொடுத்துட்டு அங்க அள்ளி கொடுக்க போறீங்க. ஆனா நீங்க கிள்ளி கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு அதையே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் முன்னேறி இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு மிகப்பெரிய பொய்யை ஐயா முதல்ல இந்தியா முன்னேறி இருக்கலாம். டிமானிட்டைசேஷன் அப்போ நாங்க போராடணும், அப்பவும் முன்னேறி இருக்கு. அதனால அப்புறம் உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல்ல முன்னேறி இருக்கும். எத்தனாவதா? இப்போ 5ஆவதா இருக்கணும். 5ஆவதா அந்த கணக்கே தப்புன்னு உலக அந்த மானிட்டரி ஃபண்ட் சொல்லியாச்சு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதையும் சொல்லிச்சு. நீங்க போட்டிருக்கிற கணக்கு தப்பு. 2.22 நாளை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது? ஒரு 87. இல்ல 170 நாடு இருக்குன்னா 169க்கு முன்னேறி இருக்கும். அப்படி சொல்லுங்க. அது தவிர எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் நேத்து சொன்னார்ல பரப்புரையில, ரூபாயின் மதிப்பு எடப்பாடி அவர்களை போல் இருக்கிறது. இந்தியா 170ல 169ல இருக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும் அதுல தனியா. இந்தியா என்கின்ற அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற 3 என்ஜின் 4 என்ஜின் 5 என்ஜின் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டையே ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிடணும் சொல்றோம். அப்போ which means இந்தியாவே ஒட்டுமொத்தமா இருந்தாதான் நம்ம தமிழ்நாடே ஐரோப்பாவோட ஒப்பிட முடியும். நீங்க அந்த கணக்கு ஒன்றியம் தானே கொடுக்குது. நீங்க கொடுக்கல, நானும் கொடுக்கல. ஒன்றியம் ஐயா பேசிட்டு இருக்கிற அவங்களோட ஆட்சி நடக்கிற ஒன்றியம் தான் கொடுக்குது. தமிழ்நாடு தான் எல்லா தரவுகள்லயும் முதல்ல இருக்கு அப்படின்னு. அது சரி மேடம். இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அதுலயும் இவங்க பெருமையா சொல்வாங்கல்ல, பிரதமர் கூட வந்து அதுதான் சொல்றாரு. நீங்க தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வந்தால் நாங்க எல்லாத்தையும் தேனும் பாலும் ஓட வைப்போம் அப்படிங்கிறாரு. சரி, அப்படியே நாங்க ஒத்துக்கிட்டா கூட அந்த என்டிஏ ஆட்சி நடக்கின்ற 3 என்ஜின் 2 என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேனும் பாலும் ஓடுதா? நான் அதை தான் இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி வரேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குற சென்ட்ரல்ல முற்ற முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் குடும்பமாக அங்க ரயிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு போடுறதுக்கு. அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ பஞ்ச பராரிகளாக வறுமையில் வாடி கொண்டிருக்கிறாங்க. ஓட்டு போட ஊருக்கு போறாங்களா? ஊருக்கு போறாங்க, குடும்பமா போறாங்க. எலெக்ஷன் இங்க மட்டும் தான், அங்கெல்லாம் கிடையாது. இல்ல அவர்கள் இருக்கக்கூடிய அஸ்ஸாமுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான வட இந்திய தொழிலாளர். வட இந்தியானா நீங்க ஏன் யூபி மட்டும் நினைக்கிறீங்க? அஸ்ஸாம்லயும் நடக்குது இல்ல? அந்த மேற்கு வங்காளத்தில் நடக்குது, அஸ்ஸாம்லயும் நடக்குது. சோ இப்படியாக அவர்கள் குடும்பம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தே அந்த கன்னி பேக்னு சொல்லுவோம்ல, அது அப்புறம் அந்த 4-5 பெயிண்ட் பாக்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற முன்னேற்றமா? அதுதான் அவர் சொல்ற முன்னேற்றமா? அடுத்தது ரூபாய். எங்களுடைய தலைவர் சொன்னது அதுதான். ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு பிரதமர் 2014 என்ன சொன்னாரு? அமெரிக்காவின் டாலரை போல் இந்தியாவின் ரூபாயை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவுக்காக விசா வாங்குவதில் அவர்கள் கியூல நிப்பாங்கன்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு? எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கு. வெளியுறவு கொள்கைங்கிறதே இல்ல. பாகிஸ்தான் கூட இப்போது ஒரு மிக முக்கியமான அமைதி பேச்சில் முக்கியமான இடம் வகிக்கிறது. விஸ்வகுரு சொல்லி அந்த பஹல்காம் அட்டாக் நம்முடைய எம்பிக்களை ஊரா அனுப்பினார் பிரதமர். அதுலயும் ஃபெயிலியர். நம்ம டீலிமிட்டேஷன்ல ஆரம்பிச்சு எங்கயோ சர்வதேச அரசியல் போய்ட்டோம். அதெல்லாம் பேச நமக்கு நேரம் இல்ல. தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா
எண்ணிக்கையில வரும். டீலிமிட்டேஷன் என்பது எங்களுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லிக்கிறார், பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரும் என்று. ஏனென்றால் இங்க நீங்க கிள்ளி தான் கொடுக்க போறீங்க, அங்கே அள்ளி கொடுக்கிறீர்கள். அதனாலதான் அந்த புதிய நாடாளுமன்றம் கட்டுறப்பவே எதுக்கு இத்தனை இடங்களை அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள்னு கேட்டதுக்கு பதிலே வரல பிரதமர் தேர்தல். அந்த சூழ்ச்சியை தான் இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் கண்டுபிடித்திருக்கிறார். இது நாளைக்கே நடக்க போறது இல்ல, உடனே நடக்க போறது இல்ல, பேசுறீங்க இன்னும் 5 உடனே நடக்க போறது இல்லன்னு சால்ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். நமக்கு தெரியும் இவங்க பிளாக் மணியை கண்டுபிடிக்க போறேன்ட்டு எப்படி ரூபாயின் மதிப்பை இழக்க செய்தார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய குளறுபடி. இவர்கள் தென்னிந்தியாவை அப்படியே முற்ற முழுக்க விலக்கி வைத்து வட இந்தியாவில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பாடுபடுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. கேட்போம். சிவசங்கரி மேடம், இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க ஜோரா பிரச்சாரம் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, திமுக ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு பார்லிமெண்ட் செஷனை வச்சு இந்த நேரத்தில் இந்த குழப்பத்தை கொண்டு வந்து தேவையில்லாம இப்போ உங்க அணிக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிச்சோ மத்திய அரசு? இல்ல மேடம், அப்படி இல்ல. நீங்க கேள்வி கேட்டீங்க, அது அழகா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரிக்கா நீங்க ஒரு கேம்பெயினை கொண்டு போயிட்டு இல்ல மேடம், இப்போ இது மீண்டும் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு போய் நின்னு இல்ல அதையே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. 365 நாள் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு. இல்ல மேடம், அதுதான் ஒண்ணு சொல்ற, ஒரு யதார்த்தம் ஒண்ணு இருக்கு மேடம், கள அரசியல் ஒண்ணு இருக்கு. நம்ம விளம்பரங்களை வச்சுக்கலாம், 300 கோடி செலவு பண்ணலாம், துதிப்பாட 4 பேரை வச்சுக்கலாம். ஆனா களத்துல இருக்க மக்கள் உணர்வாங்கல்ல. அவர் முதலமைச்சர் கூட சொல்றாரு டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டே இருக்க பழைய பல்லவியை பாடிட்டு இருக்காரு. மேடத்தை நீங்க கேள்வி கேட்ட எதுக்குமே பதில் சொல்லாம அங்க யூபி பராரிகள் அது இதுன்றாங்க. இன்னொரு விஷயம், அவங்களே அறியாம பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. மாநில உரிமை முக்கியம், ஆனா தெரிந்தோ தெரியாமலோ நம்ம இந்த ஒரு இந்திய நாட்டில் இருக்கும்போது இந்திய நாட்டையே குறைத்து மதிப்பீடு பண்ணுவது நான் முற்றிலும் தவறு. இல்ல முற்றிலும் தவறு. உண்மையை சொல்லுவது வேற, இந்தியாவை எதிர்த்து பேசுவது போதெல்லாம் உண்மையில இல்ல. ஓகே, அதுக்காக நான் இந்தியாவுக்கு விரோதமாக பேசுகிறேங்கிறது தவறான உண்மையை சொல்லுவது என்பது தவறு. 169ங்கிறது உண்மையா மேடம்? அத நான் பேச்சுக்காக தான் சொன்னேன். பேச்சுக்காக நான் அப்பவே சொல்லிட்டேனே. அதனால இந்திய விரோதம்ங்கற தோனியில அவங்க பேசுறது தப்பு. அவங்க சொல்லவே உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேச வேண்டும். இல்ல நீங்க குறைத்து மதிப்பீடு. இப்ப நீங்க அந்த வார்த்தையை வேற தெளிவா சொல்றீங்க. இந்திய விரோதம் இவங்க சொல்ற தோனியா தான். இந்தியாவை பற்றிய உண்மையை சொல்ல கூடாதா? அதுதான் என்னோட ஒரே கேள்வி. இந்தியாவை பற்றி உண்மையை சொல்ல கூடாதா? மேடம், உண்மையை சொல்ல கூடாதா? நீங்க டிபேட்ல நீங்க பேச விட மாட்டேன்றீங்க. நீங்க இது என்னது அநியாயமான ஒரு ஸ்டேட்மென்ட். நான் இதுவரை பேசினதே கிடையாது. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க முழுசா பேசுனீங்க, அதுல 169 ஒரு நம்பர் சொன்னீங்க, அது பேச்சுக்கு சொல்றேன்னு சொன்னீங்க, அது உங்களுடைய கருத்து. அந்த மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போறாங்க. Why are you getting offended? அவங்க இந்தியாவுக்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்றாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க மேடம்? குறைத்து. சரி, இப்ப ரூபாயோட மதிப்பு எங்கமா இருக்கு? இருங்க மேடம், நான் குறைச்சே மதிப்பில்ல, குறைச்சே மதிப்பில்ல, பெருமையா பேசுற. இந்தியா தான் உலகத்திலே மிகச்சிறந்த நாடாக இருந்தது 2014 வரைக்கும். அந்த பெருமை எங்களுக்கும் இருக்கு, அந்த பெருமை எங்களுக்கும் இருக்கு. நாங்க அதுக்காக உழைச்சிருக்கோம். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை பேர் உழைக்காதவர்களாக இல்லை. சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். அதனால எல்லா பெருமையும் எங்களுக்கும் இருக்கு. அதனால இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடாது. முதல்ல இப்படியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல இப்பவும் சொல்றேன், நீங்க குறைத்து மதிப்பீடு பண்ணாதீங்க. மாநில உரிமைக்காக நம்ம பேசுறோம். இந்தியாவை பிற நாடுகளோடு ஒப்பிடும் போது நீங்க கொச்சைப்படுத்தி குறைத்து மதிப்பிடுவது நம்மளே குறைச்சிக்கிறதுக்கு முக்கியம். நீங்க பிற நாடுகளுக்கு போகும்போது எப்படி போங்க? பாஸ்போர்ட் வாங்குறோம், இந்தியன்ஸ் தானே போறோம். இந்த டீலிமிட்டேஷனால அதிமுக ஒரு தர்ம சங்கடமா எந்த இவங்க பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. பிஜேபி கொண்டு வந்த விஷயங்களை எத்தனையோ பொய் பரப்புரையை கொண்டு போனாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு தான் பிரதான எதிர்க்கட்சியா வந்தோம். 3% வித்தியாசத்துல தான் வந்தோம். 20 தொகுதியில 500 வாக்கு தான். நீங்க எதுக்கு போன எலெக்ஷன் போறீங்க இப்போ? அததான் மேடம் சொல்றேன், அந்த பரப்புரையை முறியடிச்சும் போது இன்னைக்கு கலை யதார்த்தம் எங்க பக்கம் அலம் வீசிட்டு இருக்கு மேடம். வெற்றி அலை நம்ம பக்கம் வீசிட்டு இருக்கு. இப்ப நம்பர் 2ல இருக்க துரைமுருகனை எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனாரு? 700 ஓட்டு தான். அப்போ இவங்க பரப்புரை யாரும் ஏத்துக்கல. நீங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்றங்க. டெல்லியில இருக்க ராகுல் காந்தி வந்தாரா, நாங்க வலிமையான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி நீங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவர் வரலையே. நீங்க சரியா ஆட்சி செஞ்சீங்க. ஆமா மேடம், 263 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இல்ல இப்போ சிஎம்மே அத ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. இப்போ இவ்வளவு 5 மாநிலத்துல எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல். இப்போ அவசரமா பார்லிமெண்ட்டை கூட்டி 16ஆம் தேதி இதை கொண்டு வரணுமா? மேடம், அப்போ என்ன ஆகுது? அது என்ன ஆகுது? நான் உங்களுக்கு கேக்குறேன், அதிமுகவுக்கு
இப்போ இது தேவையில்லாத இதை நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இது ஒரு எலெக்ஷன்ல மூட சேஞ்ச் பண்ணுது இல்ல மேடம். 33% இது அதனால எந்த இதுவும் கிடையாது. 273 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. 33% நீங்களே என்ன கேட்டீங்க, 33% வந்துருச்சு, எப்ப உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும்? அப்போ ஒரு 273 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதனால என்ன பாதிப்பு? 33க்கு மேலே இருக்கு. அதுதான் சொல்றேன் நான். 273 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நடக்கிற தேர்தல் யாருக்கான தேர்தல்? தமிழ்நாட்டுக்கான தேர்தல். இன்ன வரைக்கும் கூட்டணி சார்ந்தவங்க யாரும் இல்ல. தமிழ்நாட்டுக்கான தேர்தல்ல தான் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற வகையில அவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்களேன்னு கேள்வி எழுப்புறாங்க. நாகராஜ் சார் தெளிவா சொல்லிட்டார். 39ல இருந்து 59 வரப்போகுதுன்றதான் சொல்லி மேடம் சொன்னது கவனிக்கணும் நீங்க. இங்க 39ல இருந்து 59, அங்க 80ல இருந்து எவ்வளவு? 180. மேடம் நீங்க ஒட்டுமொத்த இந்தியால அத பார்த்தா தானே நம்ம சொல்ல முடியும். சீர்திருத்தம். இப்ப எஸ்ஐஆர் இருந்தபோது எஸ்ஐஆர் புடிச்சிட்டு அது பின்னாடியே சுத்துனாங்க. அதாவது அவங்களோட குணமே என்னன்னா சீர்திருத்தமே பண்ணக்கூடாது. அது மதுரையில இருக்க மாநகரமா இருந்தாலும் சரி, இங்க சென்னையில இருக்க கழிப்பறையா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, சீரமைப்புனால என்ன மேடம் இருக்கும்? அது வந்து நீங்க இப்படி கம்பேர் பண்ணா என்ன பண்ண முடியும்? திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறோம், விருது நம்ம தானே வாங்கிட்டு வரோம், விருதுக்கு மட்டும் நம்ம பெருமை சொல்லிக்கிறோம். அப்புறம் என்ன இதெல்லாம் கம்பேர் பண்றது? இதெல்லாம் ஒரு எப்படி மேடம்? இது என்னன்னு எனக்கு புரியல எனக்கு. அப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற விட 20 தொகுதிகள் அதிகமா கிடைக்குது. 33% 273 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. இங்க என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப எங்களுடைய விளம்பரங்களாகட்டும், பரப்புரையாகட்டும், எல்லாமே வந்து நேர்மையா நாங்க என்ன செஞ்சிருக்கோன்றது கொண்டு போறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மத்தியில டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, ஒன்றியம், ஆளுநர், அப்புறம் அந்த விளம்பரங்களோட பாருங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. அதுதான் உங்களோட தரம்ன்ற நான். அதுதான் உங்களோட தரம். ஏன்னா உங்ககிட்ட செய்த செயல் திட்டங்கள் எதுவும் கிடையாது. 8 கோடி மக்களின் உரிமையை பேசுறேன்றாரு முதலமைச்சர். ஒரே ஒரு உரிமை விசிகாவை செஞ்ச மாவட்ட தலைவர் ஏறாரு. துரைமுருகன் சார் என்ன உரிமையை கொடுத்துட்டாரு, என்ன மரியாதையை கொடுத்துட்டாரு? 8 கோடி மக்களின் உரிமையை பத்தி பேசாதீங்க. சக கூட இருக்க தோழமை கட்சிகளின் உரிமைக்காக முதல்ல பேசுங்க சார். கேட்போம். நான் இந்துமதி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இந்த டீலிமிட்டேஷன் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பெண்களுடைய இடஒதுக்கீடு அது இது எல்லாமே. இதுல தாவேக்கா நிலைப்பாடு என்ன? கண்டிப்பா இப்பதான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க போய் அங்கே விவாதம் பண்ணாதான் என்ன பிரச்சனைன்றதை நம்ம வந்து பேச முடியும். இப்போதான் அவங்க அதை பற்றியே வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அதில் என்ன நிறை குறைகள் இருக்குன்றதை நம்ம வந்து இனிமே தான் பார்க்க முடியும். நம்ம உடனே வந்து ஒரு வருஷமா இது ஆன்கோயிங் டிபேட் தானே மேடம்? ஆன்கோயிங் டிபேட் தான் மேம். இப்போ தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன நிறைய இருக்குது, என்ன குறை இருக்குன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கான நம்ம வந்து எதிர்க்கிறதும் சப்போர்ட் பண்ணுறதும் நம்ம வந்து பண்ண முடியும். எது சொன்னாலும் நம்ம வந்து எதிர்க்க முடியாது. அதில் ஏதாவது வந்து நமக்கு எதிராக ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் குரல் வந்து ஓங்கி ஒலிக்கும். இப்போ நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து தமிழக முதல்வர் கடுமையாக வந்து இதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. நீங்கள் வந்து பிஜேபி இதில் வந்து ரொம்ப தவறு செய்யுது அப்படின்னு தமிழக முதல்வர் ஆல்ரெடி எடுத்து பேசிட்டாரு. அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க, ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு. ஸோ தாவேக்கா எப்போ நிலைப்பாடு எடுப்பீங்க? அதான் மேம், அவங்க நாடாளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எது ஒன்றும் பேச முடியும். எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பேச முடியும். ஒரு விஷயம் அவங்க கொண்டு வராங்கன்னும் போது நம்ம எந்த ஒரு அதாவது பின்புலமும் தெரியாமல் நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது. ஸோ அதில் நமக்கு பாசிட்டிவாக வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆதரிக்கணும். இல்லை நமக்கு நெகட்டிவாக வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கான எதிர்ப்பை வந்து எங்கள் சைடு வந்து கண்டிப்பாக 16ஆம் தேதி நீங்கள் பில்லை பார்த்துட்டு நாடாளுமன்றத்தில் என்ன பாஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுப்போம். இதேதுல்லா இது ஒரு மெஷர்ட் அப்ரோச்சா சரியான விஷயமா நீங்க தெரியல. இன்னைக்கு எல்லா விமர்சனமுமே என்ன வருது, இன்னும் பில்லு வந்து தாக்கல் செய்யவே படலை, யாருக்கு எத்தனை தொகுதி எந்த மாநிலத்துக்கு பிரிய போகுதுன்னு தெரிய போறது இல்லை. பெண்களுக்கு மேடம் சொன்னது போல 250 பேருக்கு மேல பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. அப்போ இதையே ஆரம்ப கட்டத்திலே எதிர்க்கணும். யார் எதிர்க்கிறா? முதலமைச்சர் எதிர்க்கிறாரு. சரி, முதலமைச்சர் காங்கிரஸ் எதிர்க்கலையோ? ஒரு நிமிஷம், முதலமைச்சர் ஏன் எதிர்க்கிறாரு? 3 விஷயங்கள் சொல்றாரு, ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளணும். இதுவரை நீங்களே சொன்ன மாதிரி இந்த சட்டம்னா என்ன கொண்டு வர போறாங்கிறத தகவல் இதுவரையும் தெரியல. உங்களுக்கு எனக்கு இல்ல, என்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியும், எண்ணிக்கை தெரியாது. அதாம்மா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை சொல்லணுமா இல்லையா? எதுவும் தாக்கல் பண்ணாதான் சார் சொல்லுவாங்க. 16ஆம் தேதி தான் சார் தாக்கல். ஒரு நிமிஷம், இது போன்ற விஷயங்களை மற்ற கட்சிகளோட உட்கார்ந்து முடிவு பண்ணு. இது ஒரு சாதாரண டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடணும் சார். அதுல நீங்க எல்லாருமே இருப்பீங்க, எல்லா கட்சியும் இருப்பீங்க. நிச்சயமாமா, நான் சொல்ல வேண்டியது இதை 2 விஷயம். முதல்ல விளக்கம் சொல்லலை. 2வது, இந்த நேரம் இந்தியாவில் கால் பகுதி ஏரியாவில் தேர்தல் நடக்குது. தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளணும்.
இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மேற்கு வங்காளம், அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இதை செய்யலாமா? அடுத்த கேள்வி. மூணாவது கேள்வி, நீங்க கொண்டு வரக்கூடியதுல திருமதி சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரையை எடுத்து தமிழக முதல்வர் பேசுறாரு, பெரிய மீட்டிங்ல பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாங்க ஏற்கனவே 50 விழுக்காடே கொடுத்துட்டோம். எதுல? உள்ளாட்சியில. ஆமா. அது மட்டுமல்ல, உள்ளாட்சியில வந்து அந்த 33 பல மாநிலங்கள்ல அமல்படுத்திட்டோம். ரெண்டாவது, இந்த சட்டத்தை நாங்க தான் உங்க எல்லா கட்சியோட ஆதரவோட கொண்டு வந்தோம். சோனியா காந்தி சொல்றாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொண்டு வந்துட்டோம். 11 வருஷமா கொடுக்காம இன்னைக்கு மகளிர்ங்கிற பேர்ல நீங்க இதை கொண்டு வர்றத 2-3 விஷயங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுகின்ற மாநிலம் கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ஆளுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு வாரம் கழிச்சு ஏன் வைக்கக்கூடாது? 10 நாள் கழிச்சு ஏன் வைக்கக்கூடாது? ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இதை ஏன் இந்த மாதிரி நீங்க மூடு மந்திரமா பண்றீங்க? இதைத்தான் அழகா இன்னைக்கு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம், நாங்க தான் கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் 50 விழுக்காடு டீலிமிட்டேஷனையும் ஆதரிக்கிறீங்க. நாங்க விளக்கம் சொல்லுங்க. எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்திய மக்களுக்கு வழக்கு இப்படி விளக்காதனால தான் பல சட்ட மசோதாக்கள் விவசாய விஷயங்கள்ல நீங்க விளக்கமா சொல்லலாம்னால பிரச்சனை வந்து நீங்க வாபஸ் வாங்குனீங்க. பல விஷயங்கள் நீங்க வாபஸ் வாங்கினதுக்கு என்ன காரணம்? மக்கள்கிட்ட போய் சேரல. பல போராட்டங்கள் ஏன் நடந்துச்சுன்னா அதை விளக்கமா சொல்லாம போராட்டங்கள் நடந்த பிறகு பில்லுல பிரச்சனை இல்ல, அது விளக்கம் கொடுத்து சரியா மக்கள்கிட்ட சொல்லாததான். விவசாய சட்டம் நல்ல சட்டம், அது சரியா சொல்லல மக்கள். விவசாய சட்டம் நல்ல சட்டம், நல்ல சட்டமோ அல்ல சட்டமோ அதை சரிப்படுத்தணும் தான் சொல்றோம். நீங்க மக்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கலன்னு தான் சார் சொல்றீங்க. சார், நான் விளக்கம் கொடுக்கறது, நான் விளக்கம் கொடுக்கற சொல்ல இந்த மேட்ரு, எந்த மேட்ரு? நீங்க தான் விவசாய சட்டத்தை கொண்டே வந்தீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது நாங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். ஆனா நியாயமான ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். இந்த கேள்வி நீங்க பேசவே விட மாட்டீங்க. 4 கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்விக்கு பேச விடலாம். இல்ல சார், எனக்கு அதிர்ச்சியா இருந்தது, அதனால தான் கேட்டேன். நீங்க விவசாய சட்டத்தெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியே நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க தேவையில்லாம வாபஸ் வாங்கிட்டீங்க. தேவையில்லாம வாபஸ் வாங்க நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன். என்ன காரணம்னா அதை முறைப்படுத்தி விவசாயிகளை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு இதை செய்யலாமான்னு கேட்டு சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களை கேட்கணும். இப்போ என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு? இப்போ உதாரணமா, அதாவது பங்களாதேஷுக்கு நம்ம நெசவாளிகள் அவங்க ஏற்றுமதி பண்ணால் 0% தான் அமெரிக்காவில். நம்ம இந்தியாவுடைய நெசவாளிகள் அனுப்புனா எவ்வளவு தெரியுமா? 18%. நம்முடைய விவசாய பொருட்களை அங்கே அனுப்பிச்சா 18%. ஆனா அமெரிக்காவில் வெறும் 46 பில்லியன் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம 146 வாங்க வேணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஆமா ஜாமின்னு சொல்றோம். நீ இதுவரை 0ல இருந்து 6% கட்டின, இனிமே 18 கட்டுன்னு சொன்னா அதையும் கேட்டுட்டு வர்றோம். இத விளக்க மக்களுக்கு சொல்லக்கூடாதா? இதுதான் இப்ப டெல்லி. இப்ப வந்து நீங்க டாரிஃப் வார்க்கு போயிட்டீங்க இல்லையா? இப்போ எல்லாமே என்ன சொல்ல வரேன், எதையுமே சுயமா உங்களுக்கு தீர்க்கமா முடிவுகள் எடுக்க தெரியாம ட்ரம்ப் சொன்னா நீங்க கேக்குறீங்க, மத்தவங்க சொன்னா கேக்குறீங்க. இது ஒரு விஷயம். வர நம்ம ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல வந்து இந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கறது முதல்வர் சொன்னது இதுவே ஒரு பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு தேர்தல்ல. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, சார் இது தமிழ்நாடு தேர்தல் சார், இங்க பத்தி பேசுங்க சார், ஏன் டெல்லி பத்தி பேசுறீங்கன்றாரு. தொடர்ந்து முதலமைச்சர் இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில கூட மத்திய அரசு கடுமையா எதிர்த்து அவருடைய ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. இப்போ இதுல எது இந்த டெல்லி அப்படிங்கிற விஷயம் உண்மையிலேயே தமிழ்நாடு தேர்தலில், ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குதா? திராவிட இயக்க வரலாற்றை புரிந்தவர்களுக்கு தெரியும், டெல்லியோடு முரண்பட்டு அங்கு போர் செய்துதான், ஜனநாயக போர் செய்துதான் திராவிட இயக்கம் வந்து இந்தியை இல்லாமல் செய்தது. மும்மொழி கொள்கையை ஏற்க விடாமல் கடந்த காலங்களிலே மொழி போராட்டத்தை நடத்தியது. எல்லாமே டெல்லி சர்க்காரோட தான் போராட்டம். எமர்ஜென்சி காலத்துல வந்து காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த மத்திய சர்க்காரோட தான் திமுக போராடி இருக்கிறது, எதிர்த்து போராடி இருக்கிறது. எல்லா விஷயத்திலையுமே நீங்க மத்திய சர்க்காரோடு போராடி தான் மாநில சுயாட்சியை வந்து பெற முடியும் அப்படிங்கறதா கடந்த கால வரலாற்றினுடைய யதார்த்தம். அப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று சொல்வது, எங்கள் உரிமைகளை யார் மறுக்கிறார்களோ, மாநிலத்தின் உரிமைகளை யார் மறுக்கிறார்களோ அவர்களோட தானே ஜனநாயக போரை நடத்த முடியும். இங்க ஒரு கட்சி வந்து விழுந்தே விட்டதப்பான்ற மாதிரி நீங்க அதிமுக என்பது மெல்ல மெல்ல சேர்ந்து கங்கா சந்திரமுகியா மாறிட்டான்னு சொல்றது மாதிரி இன்னைக்கு அதிமுக பாஜகவாக மாறிவிட்டது. இன்னைக்கு அதிமுக தலைவர்களே பாரத் மாதா கி ஜெய்னு போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க.
அவர்கள் வந்து தங்கள் தனித்தன்மையை அவர் அண்ணாதான் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பதை அதிமுக மறந்து விட்டது. முழுக்க முழுக்க பாஜகவின் கிளைக்கழகமாக மாறிவிட்டது. அப்ப கடந்த காலங்களில் திமுகவா அதிமுகவாங்கிற போராட்டம் இன்றைக்கு ஏன் டெல்லியை நோக்கிய போராட்டமாக மாறுகிறது என்று சொன்னால், ஏன் அது எதிர்நிலைப்பாடு என்று சொன்னால், அவர்கள் தலைமை வைக்கிறார்கள். கூட்டணி கட்சியெல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிறாங்க. ஒரு மாநில கட்சிக்கான தேர்தலிலே தேசிய கட்சியின் சின்னத்திலே போட்டியிடுவது என்கிற வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் ஏன் நடக்கிறது என்று பார்க்கிற போது அவர்கள் முழுக்க முழுக்க அந்த தேசிய கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே சென்று விட்டார்கள் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய எல்லா கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நமக்கு எதிராக இருப்பவர்கள் யார்? ஒரு சட்டமன்ற தேர்தல்ல இந்த 5 ஆண்டு ஆட்சியுடைய செயல்பாட மக்கள் எவாலுவேட் பண்ண மாட்டாங்களா? நீங்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு அவர் சொல்றதுனாலே உடனே அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்களா? ஆமாங்க, பல நலத்திட்டங்களை திமுகவினுடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க, புதுமை பெண் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, நான் முதல்வன் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறது இந்த அரசு. விடியல் பேருந்தை வந்து மகளிர் பேருந்தாக மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கிறது. லேப்டாப் கொடுத்திருக்கிறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாநில அரசினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு யார் தடையாக இருக்கிறார்கள்? யார் வெள்ள நிவாரணம் தருவதற்கு மறுத்தார்கள்? யார் தேசிய கல்விக் கொள்கையில் தர வேண்டிய நிதியை தராமல் தடுத்தார்கள்? யார் கீழடியை அங்கீகரிக்க மறுத்தார்கள்? தொடர்ந்து நம் மீது வந்து யார் வந்து நம்மை புறக்கணிக்கிறார்கள்? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வருவதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடை போடுகிறவர்கள் யார்? ஏன் மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் மீண்டும் அனுமதி தர மறுக்கிறார்கள்? உங்களுக்கு போதுமான மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று யார் சொல்லுகிறார்கள்? மத்திய அரசாங்கம் தானே சொல்லுது. அப்ப வளர்ச்சிக்கு யார் தடை விதிக்கிறார்களோ அவர்களோட தானே நம்ம போராட முடியும். அவர்கள் தானே எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மாநில கட்சி என்பது இன்னைக்கு நியாயமா பார்த்தா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மறு இதை வந்து சீரமைப்பதை குறித்து அதிமுக வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தணும். நீங்கள் பாஜக நிலைப்பாட்டையே வெளிப்படுத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தானே தொகுதி குறைய போகுது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்றால் மாநில கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அது பாதிப்பு தானே. அதிமுகவினுடைய தனித்தன்மை அவர்கள் இழந்து விட்டு முதல்வர் எதை பேசுகிறாரோ அதே கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்க வேண்டும்ல. அவர் அந்த கருத்தையே சொல்ல மறுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அடிமை திமுகவாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஓகே மேடம், நீங்க அதிமுக நிலைப்பாடு எடுக்காம பிஜேபி நிலைப்பாடு எடுக்கிறீங்களாமே? இல்ல அவரு அப்பாஸ் சார் வந்து ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து விமர்சனம் வைப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு எல்லா கட்சிகள் மீதும். ஆனா பேசும்போது ஒரு கட்சியை தூக்கி இன்னொரு கட்சி இன்னவோ அப்படியே விழுந்து கிடக்குதுன்றாரு. 15 வருஷம் அவங்க விழுந்து கிடந்தாங்க, அதையும் சேர்த்து பேசணும்ல. மக்கள் நல திட்டங்களை பத்தி பேசுறாரு, லேப்டாப்பை பத்தி பேசுறாரு. லேப்டாப் கொடுத்துறாங்க, எப்ப கொடுத்தீங்க? ஆட்சி முடியறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அதை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க. நாங்கள் 970 கோடி லேப்டாப்காக ஒதுக்கணும். கிட்டத்தட்ட 52 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். எல்லா நலத்திட்டங்களும் நாங்களே தான் கொண்டு வந்திருக்கோம். அதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சுன்னு விழுந்து கிடக்குதுன்னா மாநில உரிமை இப்போ சொல்றாங்க பாருங்க. கல்வி கூட மேடம் எப்போ போச்சு? 75ல் தான் போச்சு, எமர்ஜென்சி பீரியடில் போச்சு. அதுக்காண்டி ஸ்டேட் பட்டியலில் இன்னைக்கு மாநில பட்டியலில் இருந்தால் நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இல்லை. நீங்கள் 15 வருஷம் விழுந்து கிடந்தீங்களே, அது ஏன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல? ஜிஎஸ்டிலேருந்து நீட்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ண தவறு. ஜல்லிக்கட்டுலேருந்து அத்தனை உரிமையை நாங்கள் மீட்டு எடுத்தோம். காவேரி பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? எதையுமே தீர்க்காம மீண்டும் மீண்டும் மாநில உரிமைனா விழுந்து விழுந்து கிடந்து இன்னைக்கும் கனிமொழி அமைச்சு விழுந்து கிடந்து சீட்டை கொடுக்குறீங்க. அது மாதிரியா நாங்கள் இருக்கிறோம்? 40 கொடுக்க போறீங்க, 60 கொடுக்க போறீங்க, 100 கொடுக்க போறீங்க. இத்தனையும் சொன்னோம். எத்தனை தொகுதியை கொடுத்தோம்? போன முறை 20 கொடுத்தோம், இந்த முறை எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஸோ அதனால நீங்க இவங்க பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, நான் பொய் சொல்லல. ஒரு மக்கள் பிரதிநிதியும் அமைச்சரும் போனா அந்த இடத்துல எவ்வளவு மரியாதை இருக்கணும் மக்கள் கிட்ட. ஐயோ அமைச்சர் வந்துட்டாரு, ஐயோ எம்எல்ஏ வந்துட்டாருன்னு. ஆனா என்ன நடக்குது? சுத்தி வளைக்கிறாங்க. அமைச்சர்கள் பெரிய கருப்பண்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், யார் எல்லாருமே எல்லா பிரதிநிதிகளும் போகும்போது இந்த இஷ்யூல டீலிமிட்டேஷன் இஷ்யூல நீங்க தமிழ்நாட்டு உரிமைக்காக நிக்காம பிஜேபி பக்கம் நிக்கிறீங்கன்றத உங்க மேல இருக்க விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு கூட இடம் வேணும், எங்களுக்கு இதுக்கு இணையா வேணும், உத்தரப்பிரதேசத்துக்கு கூட கொடுக்க கூடாது. இது வந்து பாலிடிக்ஸ் தாண்டி தமிழ்நாட்டுக்கு. அதனால எந்த பிரச்சனையில கூட்டி தானே 20 அதிகமா கூடுதுன்னு அவங்க கேட்க. மேடம் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு தானே மேடம் கொண்டு வர முடியும் எல்லா விஷயங்களும். நீங்க இப்படி எல்லாம் கம்பேர் பண்ண நம்ம படிப்பறிவு உள்ள மாநிலம் இப்படி கம்பேர் பண்ணிட்டு போனா என்ன பண்ண முடியும்? நான் தான் சொல்றேன், நல திட்டங்கள் வரும்போது எல்லாத்துலயுமே நம்ம சிறப்பா செஞ்சோம். அதனால தான் 2வது இடத்துல இருக்கும், முதல் இடத்துல இருக்கும். அதுக்கு நம்ம மார்க் தட்டிக்கிறோம். நீ இப்ப கஞ்சா போதன்னும் போது நீ யூபியை பாரு, அதை பாரு, அப்ப நம்மளும் யூபியும் ஒண்ணா?
ஸோ கம்பாரிசன் இப்போ நமக்கு நல்லதுன்னா ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. எதுக்காவது ஒரு ப்ரோட்டோகால் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு தான் கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது 20 தொகுதி அதிகமாக வருது, 33% இட ஒதுக்கீடுன்னும் போது இத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு. அதை எடப்பாடியார் எல்லா இடங்களிலும் தெளிவுபடுத்திருக்கோம் எங்களோட நிலைப்பாடு. ஸோ அதை வச்சுலாம் கூட அதான் சொன்னேன், எஸ்ஐஆரை வச்சு 3 மாதம் ஓட்டினாங்க, அப்பாடா நமக்கு ஒன்று கிடைச்சிடுச்சுன்னு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ மந்திரிகள் போனாலும் சரி, எம்எல்ஏக்கள் போனாலும் அங்கே இருக்கிறவங்களாம் அடிப்படை தேவைகள், தண்ணி இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் அவங்க தான் சுற்றி உழைக்கிறாங்க, ஊடகம் தான் எடுத்து போடுது. அப்போ 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா மத்திய அரசை புடிச்சு பண்ணா அதை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல மேடம். இப்ப நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதனால அவங்க நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க, முடிவை எடுப்பாங்க. படிப்பறிவுள்ள மாநிலம் தானே தமிழ்நாடு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. 2001 மக்கள் தொகையில தமிழ்நாடு 4.1 கோடி, பீகார் 4.3 கோடி, சரி ரொம்ப கம்மி. இன்றைக்கு 13.5 கோடி பீகார், தமிழ்நாடு இன்னைக்கு வெறும் 8 கோடி. அப்ப நாங்க ஒன்றிய அரசு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு மற்ற கல்வி எல்லாத்தையும் செஞ்சதுக்கு எங்களுக்கு இந்த வஞ்சனை தேவையாங்கிறதா அவருடைய கேள்வி. இல்ல சார், நீங்க வஞ்சனை தேவையான்னு எப்ப கேட்கணும்னா இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளவு சீட்டுன்ற ஃபைனல் பட்டியல் வந்த பிறகு அதை பார்த்துட்டு கேட்கணும். அதான் சகோதரி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு அசம்ஷன்ல எல்லாம் கேட்கறீங்கன்ற திரும்பவும் சொல்றது அசம்ஷன்ங்கிறது இல்ல. நம்ம கேள்வி இதை ஒரு பெரிய விஷயத்தை ஏன் முன்கூட்டி சொல்ல இந்தியாவுடைய காங்கிரஸ் தலைவர் சார் முன்கூட்டி சொல்ல? நீங்க போன வருஷமே கூட்டம்லாம் போட்டு எதிர்த்துட்டீங்க சார். இந்த மேட்டரை முன்கூட்டி தெரியாம தான் எதிர்த்தீங்களா? நீங்க நாங்க பேசுறதை விட இந்தியாவுடைய கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்றத்தின் தலைவராக இருக்கிற ஒரே ஒரு படிக்கணும் பாருங்க. அனைத்து கட்சிகளின் கருத்து அறிவதற்கு மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை. கிரண் ரிஜிஜு ஒரு கடிதம் எழுதுறாரு, யாரு, கார்கேஜிக்கு. கார்கே பதில் சொல்றாரு, மாறாக இந்த விவகாரத்தில் அரசியல் லாபம் அடைவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற சொல்றாரு. அவர் கேட்கிறார், இந்த கேள்வி நீங்க நம்ம கேட்கறது இல்லை, மிஸ்டர் கார்கே கேட்கிறாரு, திருமதி சோனியா காந்தி கேட்கிறாங்க, நீ என்ன கொண்டு வர போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இத கொஞ்சம் முன்கூட்டி 1 மாசம் முன்னால வேணா, 10 நாளைக்கு முன்னால வேணா, 1 வாரத்துக்கு முன்னால கேட்க கூடாதான்னு தான் கேட்கறாங்கம்மா. இதுதான் முதல்வர் கேட்கிறாரு. நாங்க படிப்பறிவு உள்ள மாநிலம் சொன்னாங்கல்ல, படிப்பும் அறிவும் இருக்கிறதுனால தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறாரு, எடப்பாடியார் கேட்கல, திரு விஜய் கேட்கல. இதுதான் விஷயம். கேட்போம். திரு கருநாகராஜன், ஏன் எல்லா கட்சிகளோடையும் ஒரு கலந்து ஆலோசனை நடத்திருக்கூடாது? டேக் எவ்ரிபடி ஆன் போர்டு. இது ஒட்டுமொத்த நாட்டுடைய பாராளுமன்ற தொகுதிகளை மாத்திரம் எல்லாருக்கும் இதுல முக்கியத்துவம் இருக்கு, ஏன் எங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்லி கன்சல்ட் பண்ணி இதை செய்யக்கூடாது அப்படின்றார். இது நிச்சயமா பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒன்றுங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு தனியா வரும்போது ஏறத்தாழ 27 ஆண்டுகால போராட்டம் இதுவரைக்கும் நிறைவேறாம அது கிடப்பில் கிடக்கிறது. அப்ப அவங்களுக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கும் போது இருக்கிற இடங்களை மொத்தமா பெண்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது அது ஒரு பாதகம் வந்துடக்கூடாது, அதை சரி செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அண்ணா இதயதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இடையில முதல் சுற்றுல அவர் பேசும்போது எனக்கு முழுமையா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கல, அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா இப்ப அவர் கேட்டது பீகாருக்கு 14 கோடி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 7.5 கோடி மக்கள், அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள். அந்த 25 கோடி மக்களுக்கு என்ன திட்டங்கள் போடணும், எப்படி சாலை அமைக்கணும், எப்படி குடிநீர் கொடுக்கணும், எப்படி ரேஷன் கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் மாறுபட்டது இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ரேஷன் 30 லட்சம் டன் நீங்க ஆண்டு கொடுக்குறீங்க, அதே 30 லட்சம் டன் தான் யூபி கொடுக்க முடியும் நம்ம சொல்ல முடியுமா? இது இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒன்லி ஓட்டு போடுறதுக்காக மட்டுமல்ல, மக்களுக்கான தேர்தலுக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா அந்த மக்களுக்கு சம வாய்ப்புகளை அவங்களுடைய வாழ்க்கை நிலையில பெரிய பெருமை என்ன தெரியுமா சார்? உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், ராகுல் காந்திக்கும் ஒரு ஓட்டு தான், இல்லை நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ இந்த ஓட்டுங்கிறதுல எல்லாரும் சமம் அப்படின்னும் போது தானே நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த தேசத்தை கட்டமைக்கிறோம். அப்போ அதில் ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக வட இந்தியாவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைச்சிருதோ அப்படின்னும் போது நமக்கு அந்த உரிமை குறையுதோன்னு வருத்தப்படுறாங்க. நீங்க வட இந்தியா தென்னிந்தியாங்கிறதுல இல்ல, அவங்க சிவசங்கரி சொன்ன மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. யூபியில் வாழ்றவருக்கும், காஷ்மீர்ல வாழ்றவருக்கும், தமிழ்நாட்டில் வாழ்றவருக்கும், கேரளா வாழ்றவருக்கும் மத்திய அரசு சமமான வாய்ப்புகளை கொடுக்கணுமா வேண்டாமா? திட்டங்களை கொடுக்கணுமா வேண்டாமா? அடிப்படை வசதிகளை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லைங்கிறதுனாலதான் சமமான ஒரு பிரதிநிதி வேணும். இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, ஒரு 1.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதி இருக்கு. இது ஏன் இப்ப வருது? 23ஆம் தேதி 29ஆம் தேதிக்கு பின்னாடி வந்தா என்ன? தேர்தல்
தேர்தல் நேரத்தில் நம்முடைய எம்பிக்கள்லாம் தேர்தலில் கவனம் செலுத்த முடியல, இங்கே எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது இதை இடையில கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு, அது ஒரு இஷ்யூவா இல்லையா? இல்ல அது ஒரு இஷ்யூவா இல்ல. ஏன்னு கேட்டா அதே இது பிஜேபிக்கு இருக்குல்ல, பிஜேபி தலைவர்களும் 16 கேரளாலயும் தமிழ்நாட்டிலயும் எத்தனை எம்பி பிஜேபிக்கு இருக்கு? உங்களுக்கு என்ன பாதிப்பு? இல்ல மேற்கொங்க அவங்களுக்கு அது இல்ல பாதிப்பு இல்ல, வெற்றி எங்களுக்கு கிடைக்கணும்ல. அண்ணன் எடப்பாடி முதலமைச்சரா அமர்வதற்கான முயற்சியில பிஜேபி இருக்குல்ல, அப்ப அந்த வெற்றிக்கு பாடுபடும் போது அதே பிரச்சனை பிஜேபி தலைவர்களுக்கும் இல்ல, பாஜகவுக்கும் எம்பி இல்ல. உங்களுக்கு இங்க இருக்கிற எம்பிக்கெல்லாம் இப்ப திருமாவளவனோ இல்ல வந்து மற்ற தலைவர்களோ டெல்லியில போய் 3 நாள் உட்கார்ந்துருக்காங்கன்னா இங்க பிரச்சாரம் பண்ண முடியல இல்ல. நீங்க அத பத்தி கவலைப்படாட்டி பிரச்சாரத்தை பண்ணுங்க. நீங்க அத பத்தி கவலைப்படலைன்னா கவலைப்பட இதே பீகாருக்கு சரி, யூபிக்கு சரி, தமிழ்நாட்டுக்கு சரி, இல்ல இல்ல நீங்க அதுக்கு எதுக்கல, இத ஒரு அரசியல் காரணமா வச்சு நீங்க வடக்குல அப்படி செய்யறாங்க பாருங்க. யூபி மக்களுக்கு அதிக வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு பின்னடைவை தராதா சார்? இது தேர்தல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டம். இது எப்பதான் செய்யறது? ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக கிடப்புல போட்ட ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதையும் எல்லாரும் எதுக்குறீங்க. அடுத்து அதுவும் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால பல முன்னேற்றங்கள் தடைகள் ஏற்படுவதனாலதான் அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறத நம்ம திட்டமிடுறது காரணமே பல்வேறு நடைமுறை திட்டங்களை செயல்படுத்த முடியாம போயிருது. அடுத்து ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற இடையில நம்ம சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க 187வது இடம் 57வது இடம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த தொலைக்காட்சியில சொல்றது இன்னைக்கு யுஎஸ்ஏயோட மொத்தம் 3000 லட்சம் கோடி அவங்களுடைய ஜிடிபி. சைனாவோட ஜிடிபி 1900 லட்சம் கோடி. ஜெர்மனியோட ஜிடிபி 490 லட்சம் கோடி. இந்தியாவோட ஜிடிபி 440 லட்சம் கோடி. நம்மளை விட ஜப்பான் பின்னாடி போய் 430 லட்சம் கோடியா இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் உலக நிதி ஆணையம் வெளியிடுறது. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு தந்தி தொலைக்காட்சி நேயர்கள்ட்ட 150வது இடத்துல இருக்கோம், முன்னேறல, யார் சொன்னா முன்னேறணுங்கிறதுலாம் இது தவறான ஒரு தகவலை அவங்க படிச்சவங்க, எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், அவங்க சொல்றது தவறு. இந்தியா முன்னேறி கொண்டு இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கும் போது ட்ரம்பும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் தொலைபேசியில பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வளைகுடா பிரச்சனைகளை இப்ப பேசிட்டு, அந்த அளவுக்கு நம்ம நாடுடைய முக்கியத்துவம் உலகத்துல உயர்ந்து இருக்குங்கிறத ஒவ்வொரு இந்தியனும் நம்ம பெருமையா பார்க்கணும். அப்புறம் சகோதரர் அப்பாஸ் பேசினாரு, அதிமுக அடிமை. ஒரு நிமிஷம் அதிமுக அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆண்டுகள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது? முழுமையான அமைச்சரவையில் இருக்கலையா? 5 அமைச்சர்கள் செயல்படலையா? அப்ப ஒரு கூட்டணி கட்சி ஒரு தேர்தல் முக்கியத்துவத்திற்காக மக்களிடம் சக்தியை ஒன்று சேர்ப்பதற்காக அமைப்பதையெல்லாம் அடிமை அடிமை என்று சொன்னால் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் போது இந்த பேச்சு எழுந்ததா? அப்பாஸ் அதை எப்படி பார்க்கிறார்? தமிழ்நாட்டு தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் இடையில தான் போட்டி ஒழிய தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டிங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எந்தவித அர்த்தமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. கேட்போம் மேடம், இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். நீங்க வசதியா தமிழ்நாட்டில் இருக்கிற இஷ்யூஸை விட்டுட்டு இதை டெல்லியை மையப்படுத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா, அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் மோடி தான், சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் மோடி தான் அப்படின்னா இப்போ உங்க பிரச்சனையில இருந்து நீங்க மடைமாற்றுறீங்கன்ற குற்றச்சாட்டு. இல்ல மடைமாற்றம் செய்யவில்லை. எங்களுடைய தலைவர் இதை மிகச்சிறப்பாக கண்டுபிடித்து முதலிலேயே இதை சொல்லிவிட்டார், இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, எடப்பாடி அவர்களை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு பின்னால் இருந்து இயக்குவது முற்ற முழுக்க பிஜேபி தான் என்பதை ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய டிபேட்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த விஷயத்துக்கு நீங்க திரும்ப திரும்ப சகோதரியிடம் கேட்குறீங்க டீலிமிட்டேஷன் பத்தி உங்க கொள்கை என்ன, உங்க சிந்தனை என்ன அப்படின்னு. அதை தவிர நாங்க லேப்டாப் கொடுத்தோம், நாங்க அம்மா உணவகம் வச்சோம், அது வச்சோம், இது வச்சோன்றாங்களே தவிர ஒற்றையா ரெட்டையா மேம் எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு மேம். 33% பெண்களுக்கு வருது, நாங்க வரவேற்கிறோம், உங்களுக்கு என்ன அதுல குறை, உங்களுக்கு ஜீரணிக்க முடியல. எங்களுடைய தலைவரும் அதைத்தானே சொல்றாரு. நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்களே இல்லை. அதை உலக இந்தியாவிலேயே முதலில் கொடுத்ததே தமிழ்நாடு தான். 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தது திமுக. அதையெல்லாம் நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா வெறுமே 39ல இருந்து 59க்குள்ள எத்தனை பெண்களுக்கு கொடுத்துருவீங்க? உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் எத்தனை பெண்களுக்கு கொடுப்பீங்க? இந்த கணக்கை தானே நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். நம்மிடமிருந்து மிக அதிகமாக ஜிஎஸ்டி வருமானத்தை பெறுகிறார்கள், ஆனால் இங்க இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு பாதகமாக இருக்கிறார்கள். அங்க எந்த விதமான வருமானமும், உடனே இதை நீங்க இதுவா சொல்லாதீங்க. நான் எந்த விதமான வருமானம்னா, தமிழ்நாட்டை போல் உத்தரப்பிரதேசத்துல மக்கள் தொகை அதிகம், ஆனா அங்க அவ்வளவு வருமானம் வருதா? இல்ல.
ஆனா அங்கே நீங்கள் எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கிறீர்கள், நம்மிடமிருந்து பெற்று அங்கே அள்ளி கொடுக்கிறீர்கள்ங்கிறது தவறான ஆட்சி முறைதானே. அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அது தவிர 15 ஆண்டுகள் நீங்க எந்த பிள்ளைக்கு இல்லையோ அந்த பிள்ளைக்கு தானே அதிகம். ஆமா, அப்படியே பிள்ளைக்கு தானே அதிகம். ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல நம்ம எங்க கவனம் செலுத்துவோம்? பெரம்பலூர்ல, அரியலூர்ல அதிகம் கவனம் செலுத்துவோம். நமக்கு வரி கூடுதலா எங்க இருந்து வரும்? சென்னையில இருந்து வரும். ஓகே, உங்க வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். அது உங்களுக்கு சிறந்த ஆட்சி முறை. ஆட்சி முறை, ஆமா, சிறந்த ஆட்சி முறை. தூத்துக்குடியில பெருவெள்ளம் வந்தப்போ, புயல் வந்தப்போ, மழை வந்தப்போ, இயற்கை பேரிடர் வந்தப்போ அங்க நீங்க கூடுதலா அக்கறை செலுத்தி இருக்கணும்ல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கோயிலை சுத்தி பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு பாதை போடுங்க, உண்டியல்ல ஏன் போடுற, தட்டுல போடுன்னு சொல்லிட்டு போனது எந்த விதத்துல அக்கறை? அது மாதிரி திரும்ப திரும்ப நம்முடைய முதல்வர் கேட்டுட்டே இருந்தார், இயற்கை பேரிடர் நிதியை கொடுங்க, கொடுக்கவே இல்லை. அது எந்த விதத்துல அக்கறை? இந்த மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு காலவாய் அள்ளி வைக்கிறீங்கிறப்போ நாங்க கேள்வி கேட்போமா இல்லையா? அதை தவிர பிரதமர் கொடுக்கின்ற இந்த திட்டம் என்பது மாநிலங்கள் என்கின்ற அந்த அமைப்பை இல்லாமலாக்குவது, மாநிலங்களின் சுயாட்சியை இல்லாமலாக்குவது. மாநிலங்கள் அதிலையும் விட பிஜேபி ஆளாத மாநிலங்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வாமை, அதிகமா ஒவ்வாமை. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். கேட்போம் மேடம். அல்ல மேடம் வந்து உள்ளாட்சியில் 50% வந்து திமுக கொண்டு வந்துச்சுன்றாங்க. அது முற்றிலுமா அம்மா கொண்டு வந்தது. 50% உள்ளாட்சியில் ஒதுக்கீடு உரிமை. அடுத்து வந்து நீங்க அறிவிச்சிட்டீங்க, அவங்க அமல்படுத்துறாங்க. அடுத்து தவிர தமிழ்நாடு என்பதை இப்படித்தான், அது திமுகவா அதிமுகவா என்பதை தாண்டி தமிழ்நாடு என்பதை மக்கள் நலம் சார்ந்த ஆட்சியை கொடுத்திருக்கோம். அது இல்லைங்கிறதுனால தானே எங்களுடைய முதல்வர் இப்ப கேள்வி கேட்கிறாரு. காலகாலமா மத்திய அரசு, அது காங்கிரஸோ பிஜேபியோ, இவங்க 15 வருஷம் கூட்டம். அப்ப தானே புயல், நீலம் புயல் எல்லாம் வந்துச்சு, என்ன எடுத்து கொடுத்துட்டாங்க? காங்கிரஸா இருந்தாலும் மத்திய அரசு, அது பிஜேபி மத்திய அரசா இருந்தாலும் சரி, இது மாதிரி தான் செய்வாங்க. எல்லா நிதியும் முழுசா கொடுத்ததில்ல. இன்னைக்கு என்னவோ புதுசா நாங்க தான் கூட்டணினா, நீங்களாவது மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க, நாங்க எந்த அமைச்சரவையில் இருந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 2 பிஜேபியிலும் இருந்தீங்க, காங்கிரஸ்லயும் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன மூவ்மெண்ட், நாங்க இருமொழி கொள்கை தான் தொடர்ந்து மொழி கொள்கைக்கும் நாங்க ஒரே மாதிரி தான் இருக்கோம். நீட்டுக்கு 2 தீர்மானம், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரகசியம். நீங்க இன்னைக்கு பரப்புரை எல்லா இடங்களுக்கு போறாங்க. நீட்டை பத்தி ஒரு வார்த்தை அவங்க பேசல. மனசாட்சி கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா நீட்டை பத்தி அவங்க பேசணும் மேடம். 50 மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்க நீட்டை நம்பி. நீங்க கொடுத்த பிரதான தேர்தல் பரப்புரையே நீட்டு தான். இன்னைக்கு முதலமைச்சரும் பேசல, உதயநிதி ஸ்டாலினும் பேசல. எல்லாமே தனி மனித விமர்சனங்கள், அடிமைத்தனம், செய்ய சாதனை பட்டியல் கிடையாது மேடம். அதான் சொல்றேன், களத்துல போகும்போது மக்கள் பிரதிநிதிகள் அந்த கோவத்துல, அந்த வெறுப்புல பக்கத்துல இருக்கிறவங்கள அரைகிறாங்க, அடிக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்க தவிர வேற எந்த சாதனையும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு சுரண்டி எடுத்திருக்காங்க. விலைவாசி ஏற்றங்கள், மின்சார கட்டணம், வரி உயர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகள், இப்படி அவங்க சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள், கனிம வள கொள்ளையிலிருந்து தொடர்ந்து அதிருப்திகள் இருக்கிறதுனால அதை மடைமாற்றம் பண்ணணும் மத்திய அரசு, ஒன்றியம், ஆளுநர். இததான் அவங்க சொல்றாங்களே தவிர உருப்படியா சொல்றதுக்கு எந்த விஷயமும் அவங்க கிட்ட கிடையாது. ஓகே, கேட்போம். இந்துமதி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, அதிமுக தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை எல்லாம் வந்தாச்சு, அதெல்லாம் அவங்க களத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க நாளன்னைக்கு தான் தேர்தல் அறிக்கையே வெளியிட போறீங்க தாவேக்கால. அது போதுமான நேரம் இருக்கா? அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமா? கண்டிப்பா மேம். எப்படின்னா இன்னும் நமக்கு 1 வீக் இருக்குது. ஸோ அந்த எப்படி நம்ம கொண்டு போகிறோன்றது தான் நமக்கு இருக்குது. எப்போ கொடுக்குறோன்றது முக்கியம் கிடையாது. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அவங்க கிட்ட போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றத நமக்கு வேணும். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா 16th அன்னைக்கு வந்து ஒரு புக்கு நான் வெளியிட போகிறேன், தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்னென்ன இப்போ விடுபட்டதெல்லாம் வந்து என்னென்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ கன்னியாகுமரியில் போயிட்டு ஒரு 9 வாக்குறுதிகள் சொன்னார். அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அப்புறம் போலீஸ் அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் வந்து எப்படி செயல்படுத்த போகிறேன்றதையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலம் வந்து நம்ம சிட்டியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கன்னியாகுமரியில் வந்து அவர் வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இப்போ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கார்டு மூலயமா நம்ம வந்து எல்லாம் நமக்கு வர வேண்டிய இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சலுகை கிடைக்கும் இல்லையா? அந்த சலுகை வந்து என்ன நமக்கு வர வேண்டிய சலுகையோ அது வந்து நம்மளோட டைரெக்டாக நமக்கு வந்து வர மாதிரி வந்து அந்த கார்டை வந்து நாங்கள் வந்து உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு சேவை உரிமை திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்.
அதாவது இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது வாட்டர் சர்வீஸ் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ரோட் சர்வீஸ் வந்து சரியாக ரோடு இல்லை, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாவே போதும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். அந்த ஆக்ஷன் வந்து எங்கேயாவது வந்து தவறும் பட்சத்தில் அந்த அந்த அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து உரிய அந்த இதை எடுப்போம், நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சில நிதி வரும் இல்லையா, அந்த நிதியை வந்து எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதியை வந்து நாங்கள் கொடுக்குறோம், அந்த நிதி வந்து எவ்வளோ செலவினம் செய்ய போகிறோன்றதை வந்து நீங்களே அதாவது மக்களாகிய நாமளே வந்து அதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களே வந்து அதில் ஏதாவது சில விஷயம் வந்து இது எல்லாமே சரிமா, பட் இது எல்லாமே கொண்டு போய் சேர்க்க முடியுதா, அதுக்கான நேரம் இருக்குதா அப்படின்றத கேட்குறேன். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, அப்புறம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்குன்னு வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் போய் சேருதா மக்களுக்கு? அதை வந்து நம்ம இன்னைக்கு அது அதிமுக பிரச்சாரமோ திமுக பிரச்சாரமோ அவங்களுடைய மற்ற இடங்களிலோ பார்த்தீங்கன்னா முழுசா அவங்களுடைய வாக்குறுதிகளை அவங்க செஞ்சது செய்யாதது எல்லாத்தையுமே பேசுறாங்க. ஆனா உங்களுடைய இது அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி. கண்டிப்பா இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்களா மேம். இப்போ அவர் அறிக்கை கொடுத்ததுமே இது வந்து எப்படி செயல்படுத்தலாம், இது வந்து பாசிபிளா அப்படின்றத வந்து எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து 233 தொகுதியில் இருக்கிற வேட்பாளரும் வந்து விடுபட்ட விஷயங்கள்லாம் வந்து அந்த 1 வீக்ல அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதாவது அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கு, அதை எதை தீர்க்க போறாங்க அப்படின்ற விஷயம் அதில் இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற வேட்பாளர்கள் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. கண்டிப்பா இது வந்து பாசிபிள் தான். ஏன்னா மக்கள் வந்து இப்போ விஜயண்ணா வந்து என்ன அறிக்கை கொடுக்க போறாரு அப்படின்றத வந்து உற்று நோக்குறாங்க. அப்படின்னும் போது ஸோ இந்த அறிக்கையை வந்து போய் சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா அந்த 1 வீக்லால வந்து பாசிபிள் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா அது வந்து நாங்கள் போய் கொண்டு போய் சேர்ப்போம். திரு இதயத்துள்ள விஜயோட அறிக்கையை தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் அறிக்கை கொடுத்துடலாம், 10,000ன்றீங்க 8,000ன்றீங்க, ஆனால் அவர் என்ன சொல்ல போறான்றதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கா இல்லையா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மக்களை சென்றடைஞ்சிருமா இல்லையா? இதற்கு முன்னே ஏதாவது மக்கள் விஷயங்கள்ல மக்கள் பணிகள்ல அவர் இருந்து முதல்வராகவோ அல்லது வேற அரசியல் கட்சியில இருந்தோ நான் சொல்றது ஏதாவது செஞ்சிருக்காரு. என்ன சொல்றாரு, உங்கள் வீட்டில் கார் இருக்க வேண்டும், உங்கள் வீட்டில் ஸ்கூட்டர் இருக்க வேண்டும், இதுக்கு பேர் வாக்குறுதியா? இல்ல முடியாத இதெல்லாம் வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டாரு. சொல்ல வரேன் இது ஆரம்பிச்சாரு அந்த ஸ்கூட்டர் அந்த பைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வாங்குறதுக்கான பொருளாதாரத்தை நான் உயர்த்துவேன், சோ அதை வந்து நீங்களே வாங்கிக்கலாம், நான் வந்து கொடுப்பேன்னு அவர் சொல்ல, இலவசம் அவர் சொல்ல கிடையாது. இலவசன்றத வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலவசம் சொல்லியிருக்காரு. அது வந்து எதுவரையும் கொடுப்போம் அப்படின்றத வந்து நம்ம இருக்கு இல்லையா, அதாவது எடுத்த உடனே நம்ம வந்து இலவசன்றதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. சோ அவங்க பொருளாதார சைட்ல வந்து அதாவது இப்ப நம்ம இவ்வளவு வருஷமா வந்து நம்ம இலவசன்ற நம்பியே மக்கள் வந்து வாழ்ந்துட்டாங்க. சோ எடுத்த உடனே நம்ம வந்து இலவசத்தை கட் பண்ண அவங்களோட நம்பியே தான் தமிழ்நாட்டுல மக்கள் அதாவது எல்லாருமே ஆமா இலவசம் எல்லாத்துக்குமே இலவசம் சொல்லி தான் நம்ம வந்து மக்கள் வந்து இப்ப வந்து இருக்காங்க. சோ அவர் வந்து பார்த்தா வெறும் இலவசம்ன்றத வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்ல கிடையாது. இப்ப இலவசம் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாழவே முடியாது. கண்டிப்பா அது இல்லாதவங்க அது கூட வாங்க முடியும், அதாவது அதனால பயன்படுறவங்க இருக்காங்க இல்லையா. ஏன்னா அதாவது ஒரு 1000 ரூபாய் கூட இல்லாதவங்க இருக்காங்க. கண்டிப்பா இல்லன்னு சொல்லல. இப்போ வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் எடப்பாடியார் தரேங்கிறாரு. நான் ஒரு உதாரணத்துக்கு அதை எடுத்து கேட்கிறேன், மேடம் சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தரவே இல்லைன்னா அப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரளயம் வந்துருமா? ஃப்ரிட்ஜ் இல்லாம மக்கள் வாழவே முடியாது. விஜய் நான் வந்து நான் இது தருவேன் அப்படி தருவேன்லாம் அவரை சொல்ல கிடையாது. அதாவது மாசம் சொல்லிருக்காரு மேடம், தங்க மோதிரம் தருவேன், தாலிக்கு தங்கம் தருவேன், அது ஆல்ரெடி கொடுத்திருந்தது. அது ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா அம்மா மூலமா கொடுத்திருந்தது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் செயல்படுத்துவேன்னு சொல்றாரு. ஓகேங்களா, அதை வந்து கண்டிப்பா நான் வந்து நிறைவேற்றாத விஷயத்த நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவன்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ வந்து அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டி சிட்டி அதாவது ஏஐ சிட்டி வந்து நான் உருவாக்குவேன். அது மூலமா வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெவலப் ஆகிற மாதிரி வந்து சில விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து வேலை வாய்ப்பு தரணும். தரது மூலமா வந்து இங்க இருக்கிற அதாவது படிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பலனடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்று கேட்டீங்க, நான் பேசவே இல்லை, பேசிக்கிறேன். சகோதரி புதியவர் அவர் பேசணும், நல்லா பேசணும்னு நான் விரும்புகிறேன். நல்லது. விஜய் அண்ணா
சொல்றதுல ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு மக்கள் நம்ம தெரியும். யார் சொன்னதை செய்வார்கள், யார் சொல்லாததையும் செய்வார்கள் மக்களுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு விஷயம். இப்போ எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி தலைமையில் நானும் சேர்ந்து தான் தயார் பண்ணோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் சொத்து வாங்கினாலும் பெண்கள் முதல் சொத்து வாங்கினா அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லைங்கிற ஒன்றை தெளிவாக சொன்னார். விபத்து யார் காங்கிரஸ்ல சொல்லி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை. நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா அதை நீங்க வாங்கி தந்துருங்க, நாங்க அழுத்தம் கொடுப்போம், முயற்சி எடுப்போம். அது மட்டும் இல்ல, விபத்துங்கிறோம். விபத்து இல்லாம ஒரு ஓட்டுநர் வந்து கொண்டு வந்தார்னா அவருக்கு நீங்க பரிசு கொடுக்கணும். அப்பதான் மற்றவர்களும் அந்த நிலைமை போவாங்க. இப்படி பல்வேறு ஒரு புதிய விஷயங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த 2000 ரூபாய்ங்கிறத வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு என்ன விஷயமோ அதை பூரா தெளிவா கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். நீங்க இன்றைக்கு யாரு 18 வயசுலேருந்து 25 வயசு வரை மொத்தம் 15% மக்கள். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பின்னால போறதுல 15 to 18 விடலை பருவம்பாங்க, வாக்குகள் இல்லாத பருவம். இந்த 25ல ஒரு பகுதியை எடுத்தா கூட 15ல பாதி அவங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா 25 வயசுல இருந்து 40 வயசுல உள்ளவங்க 30%. அந்த அவர்கள எத்தனை % போடுவாங்கிறது இப்ப முக்கியம். 40 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்க ஒரு 30%, 60க்கு மேல உள்ளவங்க 15. இதுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளருடைய பட்டியலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதனால எது எப்படி இருந்தாலும் இந்த வாக்காளர்கள் மூலமாக நீங்க இந்த கூட்டம் வர்ற கூட்டம் பல ஊர்கள்ல இருந்து ஒன்று சேர்ற ஒரு கூட்டத்தை வச்சு அவர் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வெற்றி பெற முடியாதவர்கள் எல்லாம் தர முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் தந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ட்ரம்ப் பேசினாரு, என் நண்பர் நாகராஜன் சொன்னாரு. இன்னைக்கு ஸ்பெயினோ பிரான்ஸோ நேட்டோ நாடுகளோ ட்ரம்ப் பேசுறது கேட்க தயாரா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் எதுக்குறாங்க, ட்ரம்ப் வந்து தவறான வழிகாட்டுதாருன்னு. இவர்கிட்ட பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, ஆமா சாமிங்கிறாரு. இந்திய மக்களுடைய விவசாயிகள், இந்திய மக்களுடைய நெசவாளிகள், இந்திய மக்கள் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் பாதிக்கப்பட்டா கூட ட்ரம்ப் சொல்றதை கேட்கிறோங்கிறது அவங்களுடைய விஷயம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிரதமர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்திய மக்களுக்காக தான் நிக்கணுமே ஒழிய. மூணாவது, சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம்ங்கிறது இந்த அவசரமாக செய்யக்கூடிய கூட்டம் என்பது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இல்லை. அந்த பேர்ல எப்படி வந்து இந்திங்கிற பேர்ல சமஸ்கிருதத்தை திரிக்கிறாங்களோ அந்த மாதிரி மாறாக மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு தான் இவ்வளவு கொண்டு வர்றாங்க. அப்ப அதையும் நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. இது மிகவும் ஆபத்தானதாகவும் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல். ஒரு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இது போன்ற பெரிய திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட நீங்க கேட்கணும், விளக்கணும். இது இல்ல. அதை விட நீங்க ரொம்ப முக்கியமா இப்ப நான் என்ன கேட்கிறேன், இல்ல நம்ம தாண்டி வந்துட்டோம். விஜய் நிறைய விஷயம் உங்க தலைப்புக்கு நான் வந்துறேன். உங்க தலைப்புக்கு இப்ப அதிமுக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க இந்தி திணிப்பு விஷயத்துல என்ன நிலைப்பாடு? நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மெட்ரோ ரயில் வந்து கோவைக்கு கிடைக்கல, மதுரைக்கு கிடைக்கல, போபால்ல வந்துருச்சு, 5% கூட வெற்றி ஆகல. ஆனா நம்ம ஊர்ல 50% மேல வெற்றி கிடைக்கும். இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு நாளைக்கு 2222 ரூபாய் கூட சம்பாதிக்க அதிக வகை அந்த உயர் சாதியினருக்கு கொடுத்தாங்க இல்லையா? அந்த இடஒதுக்கீடு பத்தி இவங்களுடைய கருத்து என்ன? நீங்க கேட்டீங்க டெல்லி, அதுக்கு சொல்றேன். நம்மள 1 ரூபாய் வாங்கிட்டு 20-25 பைசா கொடுக்குறாங்களே தமிழ்நாட்டுக்கு, அவர்களுக்கு 1 ரூபாய் வாங்கிட்டு 2 ரூபாய் கொடுக்குறாங்களே. இதுல இன்னைக்கு அதிமுகவும் விஜயுடைய நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி உங்களுக்கு நீட்டு போல அது வந்து எப்படி வருது? இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வருது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வருது. இப்படி வந்தா அதுல இவருடைய நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கிடைக்காது. திருப்பரங்குன்ற விஷயத்துல இவருடைய நிலைப்பாடு என்ன? விஜய் அவர்களா இருக்கட்டும், அல்ல அதிமுக இருக்கட்டும், இதைத்தான் கேட்கிறோம். ஐஐடி ஐஐஎம்ல தொடர்ந்து வந்து இடஒதுக்கீடு புறக்கணிக்கப்படுது. இதுல அவங்களுடைய நிலைமை என்ன? அது மட்டும் இல்ல, நபார்டு வங்கி தேர்வு கூட தமிழக மக்களுக்கு கிடைக்கல. அது மட்டுமல்ல, தமிழக வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கே கிடைக்காம ஒரு சட்டத்தை முந்தைய அரசு, எடப்பாடி அரசு போடுச்சு. அதன் நிலைமை என்ன? மூணாவது, நீங்க தான் சொல்லணும். ஆட்சியில் இப்ப நீங்க நாங்க சொல்லணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லுங்க. சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு நீங்க என்ன உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கொண்டு வந்து உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து மாத்த முடிஞ்சா? உதயமின் மின்சார விலை ஏற்றதுக்கு என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப அமல்ல இருக்கா சொல்லுங்க சார். எது? ஆட்சியில தானே இருக்கீங்க சார். உங்க கூட்டணி கட்சி தானே சார் ஆட்சியில. போஸ்டலா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், நெய்வேலியா இருக்கட்டும், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர் போறீங்க. தமிழ்நாட்டுல தனியார் துறையில சொல்லி முடிச்சிட்டு உங்க சப்ஜெக்ட் வர்றேன். இதுல
5% கூட நம்முடைய தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல இந்த விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு நீங்க கேட்டீங்கல்ல. இந்த திரு ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இன்னைக்கு இப்போ விஜய் 2 நாள்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாஜக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, விசிக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. எல்லா மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட அவங்கவுங்க அறிக்கைகளை கொடுக்கறத பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் இதோடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது தேர்தலில் பேசப்படுமா, இல்ல திமுக அதிமுக 2 தேர்தல் அறிக்கை தான் இருக்குமா? கூட்டணி கட்சி தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலே திமுக அதிமுக கூட்டணி என்றுதான் கள அரசியல் இருக்கிறது. இவர்கள் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலே இன்னும் ஒரு வாரத்தில் முடிவுக்கு வரப்போகிறது. இப்பதான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் முழுமையாக சுற்றுப்பயணத்தை கூட விஜய் நிறைவு செய்யவில்லை. தன்னுடைய வேட்பாளர்களை கூட அறிமுகம் செய்வதிலே அவருக்கு மனம் வரவில்லையான்னு தெரியல. உச்சி வெயில்ல நண்பகல் மத்தியானம் 12 மணிக்கு 1 மணிக்கு பிரச்சாரத்துக்கு போவதற்கான காரணம் என்னன்னே நமக்கு தெரியல. ஏதோ ஜோசியக்காரர் யாரோ குறிப்பு சொன்னாரு அன்று, ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வதாக தகவல்கள் வருகிறது. மாலை நேரத்திலே மக்களை சந்திப்பதிலே அவருக்கு என்ன மனத்தடை இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அப்ப சக மனிதர்களினுடைய துன்பம் குறித்து கூட அவருக்கு அக்கறை இல்ல. அவர் கட்சியை காப்பாற்ற முடியல, வேட்பாளர்களை காப்பாற்ற முடியல. எடப்பாடியில வேட்பாளர் விலை போயிட்டாருன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க கட்சிக்காரங்களே ஆதவர்ச்சனாவே சொல்றாரு, கட்சியை காப்பாற்ற முடியல, அவரால் எதையுமே காப்பாற்ற முடியல. அவர் மறுபடியும் சினிமாக்கு நடிக்க போறாரு. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்து எந்த புரிதலும் தெளிவும் இல்லாமல் விஜய் சும்மா குட்டையை குழப்புறாரு. ஃபேஷன் ஷோ தான் நடத்துறாரு. சும்மா வேடிக்கை வினோத நிகழ்ச்சி மாதிரி நடத்துறாரே தவிர அவருக்கு எந்த அரசியல் புரிதலும் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே விஜய் ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் எனக்கு தெரிகிறார். ஓகே, நான் அதே உங்க நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். சகோதரி, உங்களுடைய பதில் ஏதாவது இருந்தா நிறைவா? மே 4ஆம் தேதி வரையும் இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கட்டும். மற்ற கட்சி தலைவர்கள் போனா பரப்புரை, இவர் போனா ஷோ என்ன ஷோ காமிச்சாரு? வேட்பாளர், அதாவது ஒரு வேட்பாளர் உச்சி வெயில்ல போறாங்கன்னா ஈவினிங் டைம்ல போனா மக்கள் கூட்டத்தை பாக்குறாங்க. ஸோ நைட் டைம்ல அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆனா கூட பார்க்க முடியாத டைம் ஏதாவது ஆயிடுமா? ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு இஷ்யூவை நாங்கள் சந்திச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு எங்களால் எந்த டைம்ல போய் சேர முடியுமோ அந்த டைமுக்கு நாங்கள் போறோம். அது இல்லாம மற்ற கட்சிகள் தலைவர்கள் போனா பரப்புரை, விஜயண்ணா போனா ஷோ காமிக்கிறதுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது ஒரு அபத்தமான ஒரு கட்சி தலைவர் அவமானப்படுத்துற விஷயம். ஓகேங்களா? அதாவது அவர் சொல்ற விஷயம் ஏதாவது உங்களுக்கு தப்பா இருக்குன்னா அதை எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு தனி மனித தாக்குதல் பண்றது ஒரு தப்பான விஷயம். இந்த விஷயத்த யாருமே எந்த தலைவருக்கும் பண்ணாதீங்க. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாரு, இது எப்படி செயல்படுத்துவீங்க அதை மட்டும் கேளுங்க. அதை விட்டுட்டு இவர் அடுத்தது படம் நடிக்க போயிடுவாரு, அப்ப மத்தவங்க எல்லாம் மற்ற கட்சி தலைவர்களா இருக்கலாம் யாருமே படம் நடிக்கவே இல்லையா, இவர் மட்டும் தான் படம் நடிச்சிருக்காரா? ஏதாவது ஒரு லிமிட் இருக்கு. எல்லா டைமும் நடிகர் சொல்லி எவ்வளவு நாள் நீங்க இந்த விஷயத்த கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன தவற விட்டீங்க? அதனாலதான் நாங்க ஒரு கட்சி தொடங்கி நாங்க சில விஷயம் தவறுன விஷயத்தை நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க வரோம். அதுல ஏதாவது நிறை குறை இருந்தா நீங்க சொல்லுங்க, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த டைம்ல நாங்க அதை திருத்திட்டு தான் போயிருக்கோம் இல்லையா? ஏன்னா இப்போ புதுசா நாங்க வந்திருக்கோம். சில விஷயம் ஏற்கக்கூடியதா இருந்தா நாங்க ஏத்துட்டு தான் போறோம். அதுக்காக எல்லா டைமும் ஒரு எப்படி சொல்றதுன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்றது என்னை பொறுத்தவரையும் அது தப்பு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? கூட்டத்தை வச்சு நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா இல்லையான்றது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரிசல்ட், பாண்டிச்சேரியில வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு போன டைம் வரை இந்த டைம் உயர்ந்திருக்கு, அது யாராலன்றது பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசாட்சிக்கும் தெரியும். அதே விஷயம் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அப்ப அந்த அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி எந்த அளவுக்கு உயர்ந்துச்சா உங்களால உயர்ந்துச்சான்னு ஒரு டிபேட் இருக்கு. அதாவது எஸ்ஐஆர் 8% வாக்கு குறைஞ்சிருக்கு. குறைஞ்சுமே பாத்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் 8% போகஸ் ஓட்டெல்லாம் வெளியே போயிருச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வோட்டிங் பெர்சன்டேஜ் கூடும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி கிராமப்புறங்கள் எல்லாம் ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பாண்டிச்சேரியில. ஆனா இந்த முறை நகர்ப்புறங்களிலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டாங்க. சோ அதுதான் சொல்றேன், அதுக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம். ஏன்னா தேவையில்லாத ஓட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆன ஓட்டு செத்தம் ஓட்டெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ ஓவரால் வோட்டிங் பெர்சன்டேஜ் கூட போகுது. கண்டிப்பா அதாவது நீங்க எஸ்ஐஆர் சொல்றதை விட நாங்க என்ன சொல்றோம்னா இது விஜயனோட இம்பாக்ட் இருக்குன்னு நாங்க சொல்ல வரோம். சோ அது ரிசல்ட் பொறுத்து நம்ம ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். ஓகே மேடம், நிறைவானுக்கு அவர் நிறைய உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களோட நிலைப்பாடுன்னாரு. நான் அதான் ஒரு தோழமை கட்சி
நீங்க சக மனிதர்களை நேசிப்பீங்க நான் நம்பி கேட்கிறேன். வேங்கை வயல்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? இந்த அரசு தோற்று விட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்குநேரியில உங்களோட நிலைப்பாடு என்ன? சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? கஞ்சா போதை கள்ளச்சாராயத்துல 90 பேர் இறந்து போனாங்க, அது யாருடைய தோல்வி? அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்படி ஒட்டுமொத்தமா மணல் கொள்ளை கனிம வள கொள்கை எல்லாம் சிறார்கள் அதிகமா இந்தியாவில் சிறார்கள் அதிகமாக குற்றங்களை ஈடுபடுவது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களை நிலைப்பாடு என்னன்னு இப்படி ஏகப்பட்ட என்னதான் கூட்டணியாக கூட இருக்கட்டும், தோழமை கட்சிகளாக கூட இருக்கட்டும், நம்மளோடு வாழற சக மனிதனுடைய தண்ணியில மலத்தை கலக்கக்கூடிய அரசா இந்த அரசு இருக்கு. பிரிட்டிஷ் கால அரசு கலக்கல மேடம், நீங்க ஏதோ அரசே போய் மலத்தை கலந்த மாதிரி பேசுறீங்க. இந்த அரசுல தானே அது நடக்குது. அரசுல நடக்குதுன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், கலக்கக்கூடிய அரசுன்றீங்க. இந்த அரசுல தான் இது நடக்குதுன்னா அந்த தவறை யார் ஏத்துக்கணும்? யார் ஏத்துக்கணும்? குற்றவாளி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஒரு சைக்கிள் திருறவங்களை 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறோம், ஒரு பைக் திருறவங்க 24 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா கஞ்சா போதை இதெல்லாம் விக்கிறவங்களையும் கள்ளச்சாராயம் விக்கிறவங்களையும் ஒரு மலத்தை வந்து தண்ணியில கலந்துருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. பட்டியலின மக்களுக்கான தாக்குதல் அதிகமா இருக்கு. முக்கியமா பட்டியலின பெண்கள் அதிகமாக பாலியல் வன்கொடுமை ஆக்கப்படுதுன்றது என்சிஆர்பி ரிப்போர்ட். இதெல்லாம் என்ன நிலைப்பாடுன்னு தோழமை கட்சியான இதயதுல்லாவை சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டு மக்கள் இவங்க சொன்னா பாரு முகமுடின்னு, நாங்க எந்த முகமுடியும் போடல, இவங்க தான் மோடி எதிர்ப்புன்ற முகமுடியை போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பார்த்தாங்கன்னா சரியான பதிலடிய ஏப்ரல் 23 கொடுப்பாங்க. 4ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சரா வருவார் மேடம். ஓகே ஐயா, நீங்க போன முறை நிறைய பேசிட்டீங்க, சுருக்கமா முடிச்சிருங்க. என்ன அவங்கள அதிகமாலாம் பேசலாமா? அதாவது இந்த தலைப்பு என்ன? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு தமிழக முதல்வர் சொல்றாரு. அதுக்காக தான் டெல்லி நிதி கொடுத்தாருன்றல அந்த வெள்ளத்துக்கு எங்க போயிருந்தார் முதலமைச்சர்? கள்ளச்சாராயத்துல 90 பேர் இறந்தாங்க, எங்க போனார்? மேடம் முடிக்கணும். மேம் இது நிறைவு கருத்து முடிச்சாச்சு மேடம். ப்ளீஸ் சிஏஏ முத்தலாக்கு இந்த மாதிரி பல சட்டங்கள் சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வந்தாங்கல்ல, அதுல இவங்க நிலைப்பாடு என்ன? ஐயா மேல கேள்வி கேட்டு போறதுக்கு நேரம் இல்ல, ஏதாவது ஒரு பதில் இருந்தா சொல்லிடுங்க. சாரி பாருங்க மேடம் பேசவே இல்லை, நான் இதுக்குள்ளே போயிட்டு இருக்க முடியாது. திரு கருணாகரன் டெல்லி பிரச்சனை பேசுறீங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓகே. திரு கருணாகரன் நிறைவான கருத்து. தேங்க்யூ போதும். திரு நாகராஜன் நிறைவான கருத்து ஏதா இருந்தா ரொம்ப சுருக்கம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி மேடம், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழக முதல்வர் சொல்வது 100% கிளம்பிடுவோமா? 100% உண்மை. தமிழக முதல்வர் சொல்வது 100% உண்மை. நீதியை பத்தியும் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சும்மா நீங்க ஏமாத்தாதீங்க சார். தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு நீங்க உங்க சக பங்கேற்பாளர்களோட வாய்ப்பை தான் பறிக்கிறீங்க. எனக்கு எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க பேச நான் நாகராஜன் சார் கட் பண்ணுவேன், நீங்க பேச நான் மேடம் கட் பண்ணுவேன், வேற வழியே கிடையாது. திரு நாகராஜன் சுருக்கமா முடிச்சிருங்க நிறைவான கருத்து. இல்ல சுருக்கமா, நாங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கோம். நாங்க தொடாத பக்கமே கிடையாது. அனைத்து பகுதி மக்கள், அனைத்து துறை மக்கள், அனைத்து வாழ்க்கை அதிமுக தேர்தல் அறிக்கை தானே அப்படியே அதே 10,000 2,000 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல 10,000 2,000 மட்டும் சொல்லி மக்களை திசை திருப்பிடாதீங்க. பெண்கள் குழுக்களாக செயல்படக்கூடிய பெண்களுக்கு தொழில் தொடங்க 50 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன். சரி. அரசு கொள்முதல் செய்கிற எல்லா பொருட்கள் பெண்கள் நடத்துற நிறுவனங்களுக்கு 20% ஆர்டர் கொடுக்கணும். சரி. முதல் முறை தொழில் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன். விவசாய ஊக்குவிப்பு திட்டம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் கிடைக்குது, அதை 3,000 ரூபாய் சேர்த்து 9,000 கொடுப்போம். 60 வயதுக்கு மேல் இருக்கிற மீனவ சமுதாய பெரியவர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். நீங்க கால்நடை இறால் தேனி வளர்ப்பு திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் தனியாக உதவி. சார் முழு மேனிஃபெஸ்டோல முன்னாடி வாசிச்சிட்டீங்க, உங்க பிரஸ் மீட்ல பூரா வாசிச்சிட்டீங்க. இப்போ நீங்க இந்த தலைப்புக்கு வாங்க, இந்த விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க உடனே 2,000 10,000 மட்டும் சொல்றீங்களே. நீங்க 3 சிலிண்டர் இலவசம், 65 வயதுக்கு மேலானவர்களுக்கு வீட்டுக்கே சென்று மருத்துவ பரிசோதனை, சூரிய வீடுகளுக்கு சூரிய தகட வைக்கிறவங்களுக்கு நாங்க 20,000 சேர்த்து நேரம் இல்ல. நாங்க நீங்க அந்த 2,000 10,000 மட்டும் சொன்னீங்களே, மன்னிச்சுங்க வாபஸ் வாங்கிக்கிறேன், முடிச்சிடலாம். நீங்க படிச்ச
வாங்க அதாவது இந்த விவாதத்துக்கு வாங்க. தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இடையான போட்டி. மக்கள் யாருக்கு ஆதரவு தர போறாங்க, யாரை வெற்றி செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குங்கிறதுல இதுல எந்த யதார்த்தமான ஒரு உண்மையே கிடையாது. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு. தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்று நன்றி. நன்றி திரு நாகராஜன். மேடம், சகோதரர் நாகராஜன் இவ்வளோ தூரம் அக்கறையா தமிழ்நாட்டுக்காக ஒரு மேனிஃபெஸ்டோவை தயாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தானே கொடுத்துருக்கணும், ஏற்கனவே கொடுக்கவே இல்லையே. நீங்க ஓரவஞ்சனை செய்றீங்கிறதானே நம்ம அவங்க மாநில அரசுல இல்லவே இல்லையே. இல்ல ஒன்றியம் செய்திருக்கலாமே. 6000 ரூபாய் கொடுக்குறாங்க ஏற்கனவே. அதை இப்போ மாநில அரசு வந்துட்டா கூட 3000 ரூபாய் சேர்த்து தருவாங்க சொல்றாங்க. வந்தாதான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றியம் தானே அவங்க ஏற்கனவே 2014 ஒன்றிய அரசு மூலமா 6000 ரூபாய் தராங்க மேடம். மாநில அரசுலயும் வந்துட்டா கூட 3000 தருவாங்க. இங்க வந்தாதான் கொடுக்கணுமா? அப்படி இப்பவே 9000 ஏத்திருங்கன்றீங்க. அவங்க கொடுக்கலாம்ல. அது சரி. ஏன்னா அங்க அம்பானிக்கு அதானிக்கு லட்சம் கோடி எல்லாம் அள்ளி கொடுக்கறவங்க ஒரு 9000 கொடுக்கறதுல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அது மாதிரி 3 சிலிண்டர்ங்கறாரு. இந்தியா முழுக்க சிலிண்டரே இல்லையா? சகோதரரே, இந்தியா முழுக்க சிலிண்டர் இல்ல. நீங்க எப்படி 3 சிலிண்டர் கொடுக்க போறீங்க? இந்தியால முதல்ல சிலிண்டர் சப்ளை கொடுக்க சொல்லுங்க. அடுத்தது நான் சொல்லிடுறேன் பதிலா. சார், நிறைவான கருத்து அவங்க முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம். சரி சரி இத கேட்கணும். இல்ல சகோதரர் நாகராஜன் தான் நான் இத கேக்குறேன். மேரா பூத் சப்சே மஸ்பூத் பிரதமர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இந்த வார்த்தை தேவையா? யாருக்காவது புரிஞ்சுதா? இவங்களுக்கு எல்லாம் எனது பூத் வலிமையான பூத்னு தமிழ்ல மாத்தி சொல்லிருக்காங்க. இல்ல இதுதான் அவங்க கொடுத்த கேப்ஷன். அது நேஷனல்ல, தமிழ்நாட்டுல அத தமிழ்லயே போட்டுருக்காங்க. இந்த வார்த்தை தான் இப்ப எல்லா தமிழ்ல படிக்கிறாங்க. நீங்க தமிழ்ல கொடுத்ததுங்கிறது எதுக்கு? முதல்ல தமிழ்ல கொடுக்க வேண்டியதானே? நேஷனல் லெவல்ல எப்படி மேடம் தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க? இது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி பிஜேபி காரர்களோட தான் பிரதமர் தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. எனது பூத் வலிமையான பூத்துங்கிறது ஓகே சிபிஎஸ்இ தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க. நீங்க தவறா பார்த்திருக்கீங்க. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தியை நீங்கள் திணிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றீங்கல்ல. அது சிபிஎஸ்இல என்னைக்குமே ஹிந்தி கம்பல்சரி. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள இந்த 3 மொழியை கொண்டு வாங்க. நான் படிச்ச மேடம், சிபிஎஸ்இல எப்பவுமே ஹிந்தி உண்டு. அததான் சொல்றோம். நாங்க தமிழ்ல அங்க ஆசிரியர்களே இல்லையே. அப்ப நீங்க 3 மொழின்னு சொல்றது உண்மை இல்ல. கேவில நீங்க கேக்குறீங்க, அது சிபிஎஸ்இல. கேவில இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றீங்க. அப்ப தமிழுக்கு ஆசிரியர்களே இல்ல, ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இருக்கு. அதுக்கு என்ன பதில் இருக்கு ஐயா கிட்ட? அது மாதிரி இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ் அறித்தேர்வு, தமிழ் மொழி தேர்வை கட்டாயமாக்கியது நம்முடைய முதல்வர். நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த மாற்றம் இது ஒண்ணுதான். அதனால்தான் வெளிமாநிலத்து இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெறுவதை தடை செய்திருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் இதை செய்திருக்கிறது. அதை தவிர சகோதரி டிவிக்கில இருந்து வந்தவங்க இலவசம்ன்றத பேசிட்டு இருக்காங்க. ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டிங்கிற 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கறத முதல்ல படிச்சுக்க சொல்லுங்க. அவங்களே இலவசம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல இலவசம் குடுக்குறாங்க. அவங்க ஏன் அந்த இலவசம் நிறுத்த முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. நிறுத்துறேன்னு சொல்லவே இல்லை. அவங்க நிறுத்துறேன்னு சொல்லலையே. அவங்க அதே சமயத்துல பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு என்ன வழியோ அதையும் நாங்க செய்வோம். நாங்களும் செய்துட்டு இருக்கோம். காலங்காலமா திராவிட கட்சிகள் செய்திருக்கிறது. அதுல அத வந்து ஓசின்னு சொல்லாதீங்க தான் நாங்க சொல்றோம். இலவசத்துக்கு நாங்க எதிரானவங்க கிடையாது. ஆனா ஏன் ஓசி சொல்றீங்க? சொல்லிட்டாரு. அடுத்தது பச்சிளம் குழந்தைகளுக்கு, அடுத்தது குழந்தை ஒரு நிமிஷம் பா பச்சிளம் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. பச்சிளம் குழந்தை பெட்டகம்னு ஒண்ணு குழந்தை பிறந்த உடனே, அதுக்கு முன்னாடியே கூட கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய்க்கு அவர்கள் மருந்து பொருட்கள், உணவு சத்துணவு பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துதான் இருக்கும். அந்த பச்சிளம் குழந்தை பெட்டகமும் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத சகோதரிக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏஐ ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னா தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு நாங்கள் செயற்கை நுண்ணறிவை தமிழ்நாட்டில் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க இனிமேதான் புதுசா என்னவோ ஏஐ கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பெண் பெயர்ல
பெண் பெயர்ல சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா 1% தள்ளுபடிங்கிறது ஏற்கனவே அவர் நம்ம முழுசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்க கூடாதுன்றார். முழுசும் காங்கிரஸ் அது அவங்க கொடுத்திருக்காங்க. பட் சகோதர டிவிகேல காங்கிரஸ் உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய சொல்லுவாங்க. இல்லப்பா, டிவிகேல இருந்து இருக்கிறவங்க சொல்றாங்க நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ சார் தான் சொன்னாரு. மேடம் சொல்லுங்க. ஓகே 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 தேங்க் யூ. நன்றி நன்றி. முடிக்கணும். சாரி டைம் மேம், டைம் மட்டும் பாருங்க. ஐ அம் நாட் பீயிங் அன்ஃபேர். 9:03 124 எம்பி இப்ப தமிழ்நாட்டுல 39+1 இருக்கும். ஆனாலும் கூட ஒன்றியம் பல உரிமைகளை தமிழ்நாட்டுக்கு மறுக்கிறதுனா வட இந்தியாவில் எம்பிக்கள் அதிகமானா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய குரலுக்கு அவர்கள் என்ன மதிப்பு கொடுப்பார்கள் அப்படிங்கறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாங்க. பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.